Hi everyone, welcome back to my channel Tamil Mom-tastic. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போறோம். Pomegranate அல்வா. வீட்லயே நம்ம சூப்பரா இந்த அல்வா பண்ணிரலாம். மாதுளம்பழம் வச்சு ரொம்ப டேஸ்டாட்டு இந்த அல்வா குயிக்கா பண்ணிரலாம். அல்வாக்கு ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே தேவையில்லை. நேச்சுரலான கலரோட சூப்பரா டேஸ்டா பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அல்வா பண்ணுறதுக்கு நான் இங்கே வந்துட்டு மாதுளம்பழம் எடுத்துருக்கிறேன். இந்த மாதுளம்பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா உதிர்த்து நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஜூஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 1.25 கப்பு வந்துச்சு. நமக்கு தேவையான பொருள் என்ன பார்த்திங்கன்னா சுகர் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறமா நமக்கு தேவைப்படுறது கொஞ்சமாக நட்ஸு. இது உங்களுக்கு என்ன நட்ஸு கையில் இருக்குதோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் இங்கே வந்து யூஸ் பண்ணுறது வந்து பிஸ்தாவும் பாதாமும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ மாதுளம்பழத்தை நல்லா ஜூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதுளம்பழம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு அரை பங்கு தான் போட்டிருக்கிறேன். தேவைன்னா நம்ம 2வது சுகர் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுமே நம்ம கலக்கி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரில் விட்டுட்டு நல்லா கிளறி விடணும். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டதுமே நம்ம வந்துட்டு கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸோ இந்த அல்வா பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு 25 மினிட்ஸ் ஆச்சுது. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் லைட் கலராக இருக்குது. போக போக பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலராக சூப்பராக அட்ராக்டிவாக ஆயிரும். இப்போ வந்து சிம்மில் தான் நீங்கள் வைக்கணும். சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா குறுக்கிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது பாருங்கள். இப்போ பாதி அளவு வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுடலாம். ஃபஸ்ட் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்கிறேன். அகெயின் வந்து நான் கிளறி விட்டுட்டே இருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தீ வச்சிங்கன்னா டக்குன்னு அது வந்து கெட்டி ஆகிடும். ஆனால் வந்து அல்வா வேகாது, நல்லா இருக்காது. ஸோ வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகும் இந்த அல்வா பண்ணுறதுக்கு. சிம்மில் வச்சுட்டு ரொம்ப பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா இந்த மாதிரி கிளறணும். பார்த்தீங்களா, இப்போ வந்து அதோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. கொஞ்சம் டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அகெயின் பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அதாவது ஒட்டாமல் வரும். அதுதான் அதோட பக்குவம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. இப்போ நம்மளோட அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக நெய் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நட்ஸ் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த அல்வா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் ஊற்றி செட் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா அழகாக செட் ஆகிடுச்சு. நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 15 நிமிஷம் வச்சுருந்தேன். அப்போவே வந்து அல்வா சூப்பராக அழகாக வந்துடுச்சு. இப்போ வந்து இதை நான் இந்த பிளேட்டில் வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ரொம்பவே ஈஸியான பொமிக்ரேனேட் அல்வா ரெடி ஆயிருக்கு.
இதில் நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கனால பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் போடுங்க. இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.